Praise the Lord. Pastor and Poster என்ற யூடியூப் சேனல் வாயிலாய் கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த மே மாதம் 2ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளுக்கான கர்த்தருடைய ஆசீர்வாத வார்த்தை புக் ஆஃப் 1 பீட்டர் 2:9. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமுமாய் இருக்கிறீர்கள். இந்த மே மாதம் 2ஆம் தேதி காலவோடிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய நாமத்தின் சாட்சிகளை அறிவிக்க, சாட்சியாய் வாழ இயேசு ஜீவிக்கிறார் என்பதை நாம் அடையாளப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இந்த பூமியிலே கர்த்தருடைய சாட்சியாய் சபைகளிலே ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை பயன்படுத்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டம் நன்றாய் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் நடத்துவீர்களானால் நிச்சயம் நான் சொல்லுவேன், தாவீதுக்கு சுற்றிலும் சமாதானத்தை தந்து அவன் சத்துருக்களின் மத்தியிலே அவனை உயர்த்தி கனப்படுத்தினது போல கர்த்தர் உங்களையும் அப்படி ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவோளை நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே நீங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் பாம்பை போல வினாவுடையவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி அந்த 2 வார்த்தையும் இந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்ற வார்த்தையோடு நான் இணைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ராஜரீக என்பது பாம்பை போல வினாவுடையவர்களாய் இருக்க வேண்டும். புறாவை போல கபடற்றவர்கள் ஆசாரிய கூட்டமாய். ஆசாரியனுடைய வேலை தன்னிடத்தில் வருகிற பாவிக்கு பாவ பரிகாரம் செய்கிற, தேவனுக்கும் அந்த பாவிக்கு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுகிற, பலி செலுத்துகிற, தேவ கோபம் அவன் மேல் மூடாதபடி அப்பாவத்தில் நின்று அவனை விடுவிக்கக்கூடிய பணியை செய்கிற வேலையாகும். அது நமக்கும் கொடுக்கப்பட்ட வேலை, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வேலை. உன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், கருத்துள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்று இந்த சோஷியல் மீடியாவில் நடக்காத சம்பவங்கள் நடந்ததாகவும், நடக்கிற உண்மையான சம்பவங்கள் சித்தரிக்கப்பட்டதாகவும் பல செய்திகள் நம்மை சுற்றி உலா வருகிறது. நம்முடைய கவனங்கள் அதன் மேல் திரும்புகிறது. ஜெபிக்க வேண்டிய காரியங்களுக்கு ஜெபிப்பதற்கு பதிலாய் நாம் பார்த்த கேட்ட பல போலியான காரியங்களுக்காக நாம் அதற்காய் ஜெபிக்கிற ஜனமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் சபைகள் வீழ்ச்சி அடைகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். நேரமில்லை. சங்கீதக்காரனாய் தாவீது ராஜா தன்னுடைய ராஜபாரத்தின் கடைசி நேரத்தில் அவன் சொல்லுகிற, சாலமோனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின பின்பு அவனை அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக தாவீதுடைய குமாரனாகிய அதோனியா தன்னை ராஜாவாக யோவாப்னாலே அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள். யோவாப்பும் அதோனியாவும் செய்த காரியங்கள் தாவீதுக்கு மிகுந்த வேதனையாய் இருந்தது. 1 சாமுவேல் 15:2 கூட நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது கர்த்தர் அவர்களை நடத்தி வந்த பாதையிலே அவர்கள் வழி நடந்து கொண்டு வந்த அந்த 40 வருட பிரயாணங்களில் அமலேக்கியர் அவர்களுக்கு வழிவிடாமல்
2ஆம் வசனத்தின் கடைசி பாகத்திலே அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாமுவேலை கொண்டு சவுல் ராஜாவுக்கு இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஜனத்தை நடத்தி வந்தபோது இந்த அமலேக்கியர் அவர்கள் வழிமறித்ததை நான் என் மனதில் வைத்திருக்கிறேன், இப்பொழுது நீ அதற்கு படித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அந்த சவுல் தவறி போனார். எதை காண்பிக்கிறது? நம்முடைய தெய்வம் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர், மனதில் வைத்திருக்கிறவர். வெளிப்படுத்தலை ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் என்று பல புத்தகங்கள் இருக்கிறது. நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பூமியிலே நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை. மனிதனாய் பிறந்தோம், அறியாமல் இருந்தோம். தேவவசனத்தின் மேற்பகுதியிலே சொல்லப்படுகிறது, அந்தகார இருளிலே ஒரு இருளான வாழ்க்கையில வாழ்ந்தோம், ஒரு வெளிச்சத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இது அவர் செய்த மகா பெரிய தயவும் கருமையும் ஆகும். இதை நம்முடைய குடும்பத்தினாலோ ஞானத்தினாலோ புத்தினாலோ படிப்பினால அல்ல, கர்த்தர் கருமையாய் நமக்கு இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நமக்கு கருவை கொடுத்திருக்கிறார். வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே நீங்கள் கபடற்றவர்களாக, பாம்பை போல வினாவுடையவர்களாக நீங்கள் வாழ இந்த காலவோடை நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மறப்பதும் மன்னிப்பதும் நல்லதாகும். மறந்து மன்னிக்க வேண்டும். சாரி என்று சொல்வதை விட forget and forgive, அது நமக்கு நல்லது. அது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு, அது இன்னும் நம்மை ஒரு படி மேலே கொண்டு போவதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆதலால் கர்த்தர் மனதில் வைத்திருப்பது போல இந்த அத்தோனியாவும் யோவாப்பும் செய்ததை தாவீது பின்பு சாலமோனுக்கு சொல்லி அதற்கான காரியத்தை அவன் செய்வது போல நீங்கள் யாராலே பழித்திருக்கப்பட்டீர்கள், யார் உங்களுக்கு விரோதமாய் நின்றார்கள், அவர்களை மன்னியுங்கள், நல்லது. ஆனால் செய்கைகளை மறந்துடாதீங்க. திரும்பவும் நீங்கள் அப்படிப்பட்டவர்களிடத்துல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதனோடு போராடுகிறதற்காக நாம் இந்த வாழ்க்கை அல்ல. போராட்டங்கள் நமக்கு முன்பு வரட்டும், அவைகளை கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால் தைரியமாயிருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவருக்கான ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருடைய சொந்த ஜனமாய் நீங்கள் இருக்கிறபடினால தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பேதுருவை பயன்படுத்தின தெய்வம், பேதுருவோடு இருந்த தெய்வம் உங்களோடு கூட இந்த காலமோடு இருப்பார். கண்களை மூடி இருக்கிற இடங்களில் நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலமோடை ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத வார்த்தையின் வாயிலாய் ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 1 பேதுரு 2:9 படி ஆண்டவரே, எங்களை அந்தகார இருளின் என்று ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க இந்த காலமோடை நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இந்த பூமியிலே வாழ வைக்கிறீர். ஆண்டவரே, புறாவை போல கவனத்தவர்களாய், ஆசாரியர்களை போல திறப்புல நின்று அழிந்து போகின்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு குணம் எங்களுக்கு இருக்கட்டும். எங்கள் சத்துருக்களுக்கு நாங்கள் விலகி இருக்கத்தக்க பாம்பை போல கபடுள்ளவர்களாய் நாங்கள் வாழ ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யும். பாம்பை போல வினாவுடையவர்களாய் நடக்க கர்த்தர் எங்களை கிருபை செய்வீராக. எங்கே எதை பேச வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை நடத்தும்படி நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அதனால் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலவோடை ஆண்டவரே தங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபங்கள் எல்லாம் முடித்து ஆண்டவரே இந்த காணொளியும் பார்த்து அவர்கள் தங்கள் வேலைக்கு, தங்கள் வீடுகளுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே தங்கள் படிப்புக்கும், தங்களுடைய வியாபாரத்துக்கும், பிசினஸுக்கும் போகும்போதும் வரும்போதும் ஒரு தெய்வீக காவல் ஒவ்வொரு நேரம் உண்டாகட்டும். இவர்கள் சத்துருக்கள் நடுவே இவர்கள் கர்த்தருக்கு சொந்தமான ஜனம், சொந்த ஜாதி என்பதை கர்த்தர் அடையாளப்படுத்தி தாவீதோடு இருந்தது போல கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து நடத்தும்படியாய் ஊழியக்காரனாய் நான் இந்த காலவோடையில ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மீண்டும் அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.